மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th சயின்ஸில் 7 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹைட்ரோமீட்டர் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. 3rd சாப்டரில் 4th டீட்டெயில் அது கம்பல்சரி வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்விம் இன் சீ வாட்டர் நாட் இன் ரிவர் வாட்டர். இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறான். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏசி ஜென்ரேட்டர் ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி 5th சாப்டரில் 3rd டீட்டெயில் இது கம்பல்சரி இந்த ஆனுவலுக்கு கேட்பான். 4th ஒன் பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட் அண்டு ப்ரௌனியன் மூமெண்ட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலுக்கு ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின். 10th சாப்டரில் 2nd டீட்டெயிலாக இருக்குது. 5th ஒன் பார்த்தீங்கன்னா ஹோமோஜோனியஸ் சொல்யூஷன் அதோட ஹெட்ரோஜினியஸ் சொல்யூஷன் 10th சாப்டரில் 5th டீட்டெயில் இதுவும் ரெகுலராக கேட்குறான். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி அசிடிக் அண்டு பேசிக் நேச்சர் 14th சாப்டரில் 2nd டீட்டெயில் இதுவும் ரெகுலராக கேட்குறான். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஃபுட் கோர்ட் ஏஜென்சி இன் இந்தியா. இது ரெகுலராக கம்பல்சரி எல்லா ஆனுவலையும் கேட்டுருக்கிறான். இந்த டைம் ஆனுவலையும் எதிர்பார்க்கலாம். 21st சாப்டரில் 2nd டீட்டெயிலு. நெக்ஸ்ட்டு 8th ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அதாவது 19th சாப்டரில் 2nd டீட்டெயில் இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் எல்லாமே படிங்க.